ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 16th எபிசோட தான் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுகுணாவாக மாறிட்டான் இல்லைங்களா. அது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிவிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம புஜிகோரை அப்பா கூட்டிகிட்டு வந்துருப்பான். சண்டை போடலே அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார், எதுக்காக நீ என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்ட, முதல்ல நீ சண்டை போடலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா சண்டை போட்டு இவன் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். யார், புஜிகோரோட அப்போ இவன் என் புள்ள தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறான். ஏன்னா பெங்கியோ பார்த்த மாதிரியா இருக்கே, அதனால தான் இவனை தனியாக கூப்பிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. மாற்றி சண்டை போடுறான். புஜிகோரோ பயங்கரமாக முயலெல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்துடான். கொண்டுட்டு வரும்போதே அப்படியே உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாண்டா கேட்குறாங்க. பாண்டா கூட இன்னொருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவன் எல்லாருமே எப்படியாவது அந்த கோச் அப்பாயில் சீக்கிரம் கொண்டு வரணும்லே, இவன் போன வாசி எல்லாருமே இங்கே பயங்கரமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இருக்கும்போதும் தொல்லையாக தான் இருக்குது, இல்லாத போது அதை விட தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக்கை பேசிக்கிட்டு கோச்சவை தேடி இவனுங்களும் வந்துட்டுருக்கானுங்க. இந்த பாண்டாவும் பரிதாபமாக தேடிக்கிட்டு வந்துட்டுருக்கு. சரி, இனிமே ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பாக சொல்லிவிட்டு, பாண்டா நீயும் கொஞ்சம் வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே இப்போ கோஜாவை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்டிங்ஸை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, நான் அந்த பக்கம் போகிறேன், நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போக அப்படியே இந்த பக்கம் திரும்ப சண்டை போய்கிட்டே தான் இருக்குது. யாருக்கு, நம்ம புஜிகோரோக்கோ அவங்க அப்பனுக்கும். இவன் என்ன தான் பண்ணி தொலைக்கிறதுனே தெரியாமல் ஒரு வழியாக என்ன சொல்கிறேன்னா அங்கே கேட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சுகுணா வந்தது இந்த ஜுஜுட்சு கைசனுடைய மாஸ்டருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஹெட் மாஸ்டருக்கும். அப்படியே இவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துட்டு, சரி உன் பேர் என்னன்னு முழுசா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் புஜிகோரோ அப்படின்னு சொல்ல அப்படியே பார்த்துட்டு அவன் நினச்சி பார்க்குறான். பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு வழியாக கோச்சை சொன்ன மாதிரி என் பிள்ளைய அவன் எடுத்துக்கிட்டு ஜுஜுட்சுவில் சேர்த்துக்கிட்டான் போல் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி பாய், சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே மூளையில் குத்திக்கிட்டு செத்து போகிறாங்க. அப்படி செத்த உடனேயே அங்கே பார்த்திங்கன்னா அவனுடைய உருவம் மொத்தமாக மாறுது. அந்த நட்டையும் உருவம் வந்துடுது. அப்படி வந்தோடனே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே அவனுக்கும் புரியல. அப்படியே இந்த பக்கம் எல்லாருமே பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ கோஜாவும் காணோம், யாரையும் காணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவனும் வந்துட்டான். யார், நம்ம சுகுணாவும் வந்துட்டான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதனால் எப்படியாவது மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். முக்கியம் யூஜியை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் யூஜியை பார்த்தா கண்டிப்பாக கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு எல்லாருமே மாற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வர வழியில் எல்லாமே இது பண்ணிட்டுருக்காங்க. சுகுணா அப்படியே அப்போ அப்படியே ஒரு வழியாக ஃப்ரீயாக ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் ஏதோ ஆபத்தில் இருக்க மாதிரி தெரியுது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். யாரை சொல்கிறான்னு தெரியுதா, நம்ம புஜிகோரோவை தாங்க சொல்கிறான். ஏன்னா புஜிகோரோவை ரொம்பவும் பிடிக்கும் அவனுக்கு. அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டென்ஸு சமன் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த டென்ஸிக்காமையாக சமன் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது, அந்த பரம்பரையால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அவனை தன்னுடைய விசிலாக ஆகிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசைப்படுவான். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது வெல்கொனமாண்டி ஒரு பிளானை போடுவான். எப்படியாவது இப்போ யூஜிட்டோரி ரொம்பவும் பலவீனமாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த பலவீனமான உடம்பை வச்சுக்கிட்டு பலவீனமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சுகுணாவில் செய்ய முடியும். இதனால் எப்படியாவது சுகுணாவை நான் ஜெயிச்சு நான் அவனை என்னென்ன பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே சுகுணா வந்துடுவான். எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தனும் அசையக்கூடாது, அப்படி அசைஞ்சிங்க ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெல்கணும் மாட்டேங்க கூட பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட ஆரம்பிட்டாங்க. இவனுங்களும் அசையவும் மாட்டானுங்க. ஏன்னா நம்ம சுகுணா சொன்னதை சொன்னபடி செய்கிறாள். அது மட்டும் இல்லாமல் என்னடா வெல்கணும் மாட்டியா, நீயும் ஓரளவுக்கு நல்லா தான் யூஸ் பண்ணுற, ஆனால் நீ ஃபயரை யூஸ் பண்ணி பார்த்துருக்க, நான் ஃபயரை யூஸ் பண்ணி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரை யூஸ் பண்ண இங்கே மற்றவங்க செத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இங்கே அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட வெல்கம் பண்ணிக்கிட்டு, டேய் பார்த்து உஷாராக இருந்துக்கடா அப்படின்னு சொல்லி, நான்லாம் உஷாராக இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
யார் நம்ம இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், யார் வெல்கனாமண்டியன். அப்படியே நம்ம யூஜின்னு சொல்கிறதா இல்லை சுகுணான்னு சொல்கிறதா, சுகுணானே சொல்லிக்குவோம். மூஞ்ச பார்க்கும்போது யூஜின் தான் வருது. சுகுணா சொல்கிறான், நீ ரொம்பவும் நல்லா சண்டை போட்டமா அப்படின்ற மாதிரி அவனையும் பாராட்டிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். பாய்.